மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே. விஜயகாந்த் கருணாநிதியை எதிர்த்து தான் அரசியல் ஆரம்பித்தார். திமுக ஒழிக்க வேண்டும் தான் அவர் கட்சி ஆரம்பித்து எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு தெருவா மேடை போட்டு ஏழ்த கூட அவர் பேசலை. இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்கள் நல கூட்டணியும் திமுக எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2, விசிக, அதிமுக, தேமுதிக 5 கட்சி மக்கள் நல கூட்டணி மாற்றம் நாங்களே சொன்ன அந்த மாற்றத்துக்கான தலைவர்கள் எல்லாமே இப்போ திமுக இருக்காங்க. 236 தொகுதியில் வேட்பாளர் இருந்த விஜயகாந்த் கட்சி என்னாச்சு? அதே திமுக எடுத்து 234 தொகுதியிலையும் வேட்பாளர் மதிமுக என்னாச்சு? இந்த தனித்து நிற்காமல் இந்த குறைந்தபட்ச கூட்டணிக்கு போன விளைவு தான் திமுக எடுத்த எல்லா கட்சியும் திமுகவோட கூட்டணி ஐக்கியமாக இருக்குங்க. அந்த 1% வாக்கு வங்கி வச்சு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே எவ்வளோ டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு பேசுகிறாங்க. அப்போ 8% கன்சால்டு ஓட்டு வச்சு ஒரு கட்சியினுடைய நாம் தமிழ் கட்சிக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கும்? திமுக அதிமுக கூட்டணி கூப்பிட்டா என்ன மாதிரி எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க? கொள்கை இல்லாமல் உங்களால் அரசியல் தொடர்ந்து நீடிக்க முடியாது. சீமான் தோற்கிறார் ஜெயிக்கிறாரை தாண்டி கட்சிக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது. அந்த கோட்பாடு என்றைக்கு இருந்தாலும் பயணப்பட்டு தான் இருக்கும். அந்த குறைஞ்சபட்ச கோட்பாடு அரமான வச்சு கூப்பி சேர்ந்தாருன்னா ஜெயிப்பார். ஆனால் அதோடு முடிஞ்சு போச்சு அரசியல் கதையே முடியுது. இது மக்கள் தெரியும். மக்கள் யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நிமிஷத்தில் யோசிக்க முடியும். இவ்வளோ கேவலமானதோட அந்த அரசியல்னு யோசிப்பாங்க. தனிச்சு நீங்க அதாவது நீ அடிப்படை ஆரம்பிக்க நோக்கத்தையே புதைச்சிட்டு எங்கள் அண்ணன் ஸ்டாலின் தம்பி இதெல்லாம் சொல்லிட்டு போகலாம். 10 சீட்டு தானே சோமர். நான் அண்ணாதுரையும் கருணாநிதி அவர்களும் பெரியார் வந்த பிறகு 15 வருஷம் அப்படி கிளம்ப பேசினாங்க. என்னன்னா அதெல்லாம் அவங்களே அழிச்சிட்டாங்க. அந்த பதிவுகளாக இருந்தால் இன்றைக்கி அண்ணன் பேசுனதெல்லாம் கிடையாது. இல்லை பெரியாரை வசப்படுறதுக்கு எந்த இது தேவை கிடையாது. அவங்க எழுதின கவிதைகளையும் அவங்க எழுதின கட்டுரைகளையும் பிரசவிச்சாலே போதும் பதில் சொல்ல முடியாது. நாங்கள் பெரியார் கொள்கையால் வீழ்த்தோம்னு சொல்லியிருக்கேன். செருப்பு அடிக்கணும் செருப்பு தான் பெரியார் கொள்கையை. அப்போ பெரியார் மேலே பார்ப்பனர் செருப்பு வீசும்போது இன்னொரு செருப்பையும் கொண்டு வந்துனாரு. அதை புகழ்ந்தில இன்னொரு செருப்பை விட்டு நாங்கள் எடுத்து வந்துடுறோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுக நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் எழுத்தாளர், சிந்தனை விருந்தகத்தினுடைய பதிப்பாசிரியர் மரியாதைக்குரிய திரு சரவணந்தங்கப்பா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கன்னா? நல்லா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. இப்போது அரசியல் பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பார்த்தீங்கன்னா தற்போது திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறாங்க. ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறாங்க, பழம் நழுவி பாலில் விழப்போகிறது. 2016 கலைஞர் கருணாநிதி வெயிட் பண்ணார் இல்லையா, அவர் அவரோட கனவு ஒன்று இருந்துச்சு. அந்த கனவு 2026 நிறைவேறி இருக்குங்க. நாங்கள் அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் சேர்ந்துருக்குறோங்க. ஊடகங்கள் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருந்தீங்க, நாங்கள் எங்கே போகிறோன்னு. நாங்கள் இங்கே தான் சேர்ந்துருக்குறோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அதிமுகவுக்கு ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்கிறாங்க, திமுகவுக்கு ஒரு பெரிய பலம்னு சொல்கிறாங்க. தேமுதிக அந்த மூவ் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது அரசியலாக பார்க்குறாங்க. தேமுதிக எதுக்கு ஆரம்பிச்சப்பட்டதுங்கிறத இதை காரணத்தை அது முடிவு. அது முடிவை எழுதி முடிஞ்சிச்சு அது. ஏன்னா விஜயகாந்த் கருணாநிதியை எதிர்த்து தான் அரசியல் ஆரம்பித்தார். திமுக எதிர்த்து தான். திமுக ஒழிக்க வேண்டும் தான் அவர் கட்சி ஆரம்பித்து எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு தெருவா மேடை போட்டு ஏழ்த கூட அவர் பேசலை. கருணாநிதி தானே திமுகவையும் கலைஞரையும் தானே குடும்பத்தையும் தானே திட்டி விருத்தாச்சலத்தை ஜெயிச்சார். அடுத்த லட்சம் அவர் எதிர்கட்சி தலைவரானார். திமுக எதிர்த்தானே. உண்மை. 2014 மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பித்தாங்க. அதில் கடைசி நிமிஷத்தில் தேமுதிக சேர்ந்தது. இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்கள் நல கூட்டணியும் திமுக எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2, விசிக, அதிமுக, தேமுதிக 5 கட்சி மக்கள் நல கூட்டணி மாற்றம் நாங்களே சொன்ன அந்த மாற்றத்துக்கான தலைவர்கள் எல்லாமே இப்போ திமுக கூட்டணி இருக்காங்க. தமாக மட்டும்தான் தெரிஞ்சு அது என்ன ஆச்சுன்னா இதுக்கு போயிட்டு பிஜேபி போயிடுச்சு. சரி, எங்கேயோ இடத்துல நமக்கு ஒரு ஆதரவு கிடைச்சா போகுதுன்ட்டு. இதை நீங்கள் அரசியல் எப்படி பார்ப்பீங்க? இதெல்லாம் அரசியல் தோல்வி. ஒரு கட்சியினுடைய தோல்விகள். மதிமுக தோல்வி, தேமுதிக தோல்வி தான். நீங்கள் தொடர்ச்சியாக இயங்காமல் கூட்டணி வச்சு உங்கள் கட்சியை நீங்கள் ஒரு கட்சியின் தலைமையில் தானே உருவாக்குனீங்க. திமுகவை எதிர்த்து ஆரம்பிச்சுட்டு வைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர். உண்மை. விஜயகாந்த் திமுக எதிர்த்து அரசியல் ஆரம்பித்த விஜயகாந்த் எதிர்த்து வேட்பாளர் என்னார்? 236 தொகுதி அவரும் போட்டிட்டார். ப்ளஸ் எதிர்கட்சி தலைவரானார். இன்றைக்கி அவர் என்ன ஆனார்? 8 சீட்டு தானே. 236 தொகுதியில் வேட்பாளர் எடுத்த விஜயகாந்த் கட்சி என்னாச்சு? அதே திமுக எடுத்து 234 தொகுதியிலையும் வேட்பாளர் மதிமுக என்னாச்சு?
இந்த தனித்து நிற்காமல் இந்த குறைந்தபட்ச கூட்டணிக்கு போனதுக்கு விளைவு தான் திமுக எல்லா கட்சியும் திமுகவோட கூட்டணி ஐக்கியமாக இருக்குது. இன்றைக்கி வந்து தேமுதிகவோட பேச்சில் வந்து தேமுதிக யார் கூப்பிட்றாங்க, எங்கே போகிறாங்க ஒரே டிபேட் கேட்குறாங்களே. ஏன் நாம் தமிழர் கேட்கல? யோசிச்சு பாருங்கள், தேமுதிக எத்தனை % வாக்கு வங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1%. ஏன்னா 10 சீட்டு தான் கேட்க போகிறோம், அதிகபட்சம் 10 சீட் தானே. ஆமாம், அவ்வளோதான். 1% வாக்குன்னு வச்சுங்க. அந்த 1% வாக்கு வங்கி வச்சு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே எவ்வளோ டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு பேசுகிறாங்க. அப்போ 8% கன்சால்டு ஓட்டு வச்சு ஒரு கட்சியினுடைய நாம் தமிழ் கட்சிக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கும்? அது திமுக இருக்கும், அதிமுக இருக்கலாம், கூட்டணி கூப்பிட்டா என்ன மாதிரி எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க? இவங்க சொல்கிறாங்க பணம் பேரம் பேசுகிறாங்க. எத்தனை பேரம் இவரையும் பேச வேண்டிய அவசியம், நாம் தமிழ் கட்சி பேச வேண்டிய அவசியமே இருக்காது. கொண்டு வந்து கொட்டுவாங்க. உண்மையாக இல்லையா? அரசியல் நம்ம ஊழகத்தான் பேசுகிறோம், அரசியல் பேசுகிறோம். உண்மை. 50 சீட்டு கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. 1000 கோடி கேட்டாலும் கொடுப்பாங்க. அதெல்லாம் புறந்தள்ளிட்டு கட்சி தனித்து நிற்கிறது காரணம் இல்லையா? அதுதான் அரசியல். குறைஞ்சபட்ச செயல் திட்டங்கிற பேரில் மீண்டும் ஏதோ ஒரு கட்டளையில் கூச்சணி வச்சா நாம் கட்சி வேட்பாளர் ஜெயிப்பாங்க, எம்எல்ஏ உள்ள போவாங்க சொல்கிறாங்க. ஆனால் அடுத்து பேசுறதுக்கு என்ன அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது 10ஓட 11 தான் இருக்கும். தனித்து நிற்கிறது தான். நீங்கள் ஓட்டு வாங்கி குறைஞ்சிரும், எல்லாம் மக்களுக்கு சிந்திப்பாங்க. இன்னையும் எந்த விதமான பேரத்துக்கும் படியாமல் ஒரு கட்சி தனித்து வேட்பாளர் நிற்கும் போது அதுதான் அரசியல். 1996 திமுக எதிர்த்து வேட்பாளர் நிறுத்தின வைகோ அவர்கள் அடுத்த நிறுத்தல இல்லை. உண்மை. அப்போ தொடர்ச்சி அவர் நிறுத்தியிருந்தாருன்னா அந்த கட்சி வளப்படுத்த அவர் வேட்பாளர் எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகிருக்கு, சிஎம் ஆகிருக்க முடியும். ஏன் அந்த தொடர்ச்சியான பயணத்துக்கான தைரியம் இல்லாமல் ஏதோ ஒரு சீட்டை வாங்கிட்டு ஏதோ ஒன்று நடத்துது. கட்சி இருக்குது, சீட்டு இருக்குது, ஆனால் தலைவராக நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கீங்களா? இல்லை 96 நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர், 2026 நீங்கள் 4 சீட்டு 5 சீட்டுக்கு தான் நிற்கிறீங்க. உண்மை. 20 வருஷத்தில் உங்களுக்கு நிலமை என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? வைகோ நிலமை அதானே. உண்மை. அதே 2016 வந்து மக்கள் நல கூட்டணி, அதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணிக்கு அப்புறம் என்னன்னாரு? ஒன்றுமே இல்லை, 0. இன்றைக்கி அதே எந்த திமுக எதிர்த்து ஆரம்பித்த மக்கள் நல கூட்டணி, தேமுதிக இருக்கலாம், மதிமுக இருக்கலாம், ரெண்டுமே வந்து திமுக எதிர்த்து ஆரம்பிச்சது. 2 பேர் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்தாங்க. இப்போ ஒட்டுமொத்த மக்கள் நல கூட்டணி திமுக கூட்டணி இருக்குது. இது என்ன அரசியல்? நீங்கள் அரசியல் பேச முடியாது. ஏன்னா எம்எல்ஏ ஆகிக்கலாம், கட்சியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த திமுக எதிர்த்து ஆரம்பிச்சப்பட்ட அடிப்படை நோக்கத்தை நீங்கள் மறந்துவிட்டு திமுக கூட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன மக்கள் சேவை பண்ணுவீங்க? அப்போ குறைஞ்சபட்சம் உங்களுக்கு பதவி தானே தேவை. ஒரு கொள்கை இல்லை. கொள்கை பிடிப்புள்ள கட்சி எங்கே இருக்குது சொல்லுங்கள்? ஒரு கொள்கை பிடிப்பு இருக்குது இல்லை. பட் ஆனால் திமுகவோட பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி 1% 2% இருக்கிற கட்சியை கூட அரவணைக்கிற தன்மை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்யறீங்க? அது அரவணைப்பு கிடையாது. என்னை ஏற்று நீ போனில, வா என்கிட்ட அடிமையாக இருக்கு, வா, அது ஒன்று இருக்குது. தம்பி தட்டி கொடுக்குறது இருக்குல்ல, அது அரவணைப்பு கிடையாது, அது ஒரு எஜமானத்தனம். நீ என்ன எடுத்து அரசியல் பண்ண, திருப்பி என்கிட்ட கூப்பிட்டு கம்முன்னு உட்கார் அப்படிங்கிற மாதிரி, அதை நீங்கள் அரசியல் சாணக்கியத்தனமும் நினச்சிக்கலாம், ஓகே, எதிர்கட்சியோட கையாளத்தனம் நினச்சிக்கலாம். அவன் அதில் வலிமையாக இருக்கான் தொடர்ச்சியாக. அந்த மாதிரி தானே ஒரு நாம் தமிழ் கட்சியும் வலிமையாக இருக்கும். திமுக வலிமையாக இருக்கு உண்மை. ஏன்னா எல்லாரையும் அரவணைச்சுப்பேன். ஏன்னா நீ எல்லாம் இங்கேருந்து போனவங்க தான். எங்களை எடுத்து அரசியல் பண்ண போயிட்டு உங்களால் அரசியல் செய்ய முடியும் நீண்டு வரீங்கள, நான் உங்களை எப்படி பார்ப்பேன்? உள்ளங்கள் சிரித்தாலும் உதடுகள் சிரித்தாலும் உள்ளத்துக்குள்ளே வச்சு செய்கிறோம்பான்னு அதான் இருக்கும். இல்லை, ஆனால் இது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து எனக்கு எல்லா கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா நட்புடைய கட்சிகள் தான், தொண்டர்கள் வந்து எல்லாத்தையுமே கூட விரும்புவாங்க, எதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருந்தாங்க. ஒரு முறை அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு இடத்துல ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்ட்டையுமே நான் பேசுகிறேன் இப்படின்னு சொல்கிறதே வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப அருவருப்பானது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினார். நான் பத்திரிகையாளர் மணிட்டு வந்து ஒரு பீரியட் எடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, திரு சீமான் சொல்கிறது ரொம்ப நியாயமான ஒரு கருத்து, நான் அந்த கருத்தை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். இப்படி நான் 2 பேர்ட்டையுமே பேசுகிறேன், யார்கிட்ட வேணா இருப்பேன் இப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன? எதனால் ஒரு கட்சி அந்த நிலைமைக்கு தள்ளப்படுது? கொள்கை இல்லாததான், கோட்பாடு இல்லாத, கோட்பாடு இல்லாமல் எனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடச்சா போதுங்கிற ஒரு சாதாரண ஒரு கட்சியோட நிலைமை அப்படி தான் இருக்கும். இவங்களுக்கு ஒரு கொள்கையோ ஒரு கோட்பாடு இருந்தால் திமுக போக மாட்டான். அதிமுக கணவர் வந்து திமுக எதிர்த்து தான் அரசியல் ஆரம்பித்தாருங்கும்போது அவங்க அதிமுக இருப்பாங்களா இல்லையா? அப்புறம் எந்த இதாக மேடை முழுக்க 2 எலெக்ஷன் ஃபுல்லாக விஜயகாந்த் பேசினார் இல்லையா? உண்மை, 2 எலெக்ஷன் பேசினார், 10 வருஷம் பேசினார். யார்? திமுக கருணாநிதி கேவலமாக திட்டி பேசினார், உங்களை என்ன பண்ணுறோம் பாருன்னாரு. அந்த அரசியலை நீங்கள் அள்ளி மூடிட்டீங்கல்ல, அப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குது? எனக்கு 4 சீட்டு, என் மச்சானுக்கு ஒரு எம்பி, என் தம்பிக்கு ஒரு எம்பி சீட்டு ராஜ்யசபா, அதிகபட்ச கொள்கை அவ்வளோதான். இல்லை நீ தேமுதிக யார்ட்டுக்கு ஒரு கொள்கையை கேட்டு பாருங்கள், இது யாருக்குமே தெரியாது, எனக்கு விஜயகாந்துக்கே தெரியாது. திராவிட முற்போக்கு அடையாளமாக இருக்கும்போது அதில் தேசியத்தை கொண்டு வந்து ஒரு கட்சி பேர் வைக்கும்போது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், இதே ஒரு இதுலேயே நீ யோசிச்சு இதுலேயே பல முரண்கள் இருக்கும். இவங்க என்ன கொள்கை இருக்குது? ஒரு கொள்கையும் கிடையாது. நட்சத்திர பிம்பத்தில் உருவாக்கப்பட்டது. அவரும் ஒரு
விஜய் மாதிரி தான். இன்னைக்கு விஜய் மாதிரி அவர் நான் முதலமைச்சர் ஆக போகிறேன் அப்படின்னாரு. கொள்கை இல்லாமல் உங்களால் அரசியலில் தொடர்ந்து நீடிக்க முடியாது. சீமான் தோக்குறார் ஜெயிக்கிறாரை தாண்டி கட்சிக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது. அந்த கோட்பாடு என்னைக்கு இருந்தாலும் பயணப்பட்டு தான் இருக்கும். அந்த குறைஞ்சபட்ச கோட்பாடு அரமான வச்சுட்டு போய் கூட்டணி சேர்ந்தாருன்னா ஜெயிப்பார். ஆனால் அதோடு முடிஞ்சு போச்சு அரசியல் கதையே முடியுது. திருப்பி ஒரு 10 சீட்டில் 20 சீட்டு கொடுப்பாங்க, அப்புறம் 5 சீட்டு, அப்புறம் 4 சீட்டு முடிஞ்சு போச்சு கதை. எத்தனை கட்சிகள் தமிழ்நாட்டில் தோன்றியன, எத்தனை கட்சிக்கு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, அவர்கள்லாம் இப்போ எங்கே ஆனார்கள்? தமாக இல்லையா? எதிர்கட்சியில் அவங்க தமாக எங்கே போனுச்சு? தமாக 20% ஓட்டு. உழைப்பாளர் கட்சி ஒரு கட்சி இருந்துச்சு, அவங்களே 18 எம்எல்ஏ. அந்த இவர் நாராயணசாமி நாயுடு அவர் கட்சி, அவர் ஒரு 10 எம்எல்ஏ வச்சுருந்தார். எவ்வளோ கட்சிகள் இருந்தது, எல்லாம் கூட்டணி வச்சு முடிஞ்சிச்சு. குறைஞ்சபட்ச கூட்டணி போயிட்டு அது தனிச்சு நிற்கிற அந்த இதுதான் வந்து கொள்கைக்கானது. விஜயகாந்துக்கு தேமுதிக கொள்கை கிடையாது. உண்மை. அதிகபட்ச தேவை எங்களுக்கு 10 சீட்டு, சுதீஷ் LK சுதீஷ் அவர்களுக்கு ஒரு பையனுக்கோ ஒரு மச்சானுக்கோ ஒரு MP சீட். இவ்வளோ தான். என்ன பண்ண முடியும்? என்ன இந்த மக்களுக்கு செய்ய போகிறாங்க? அவங்க ஒன்றும் கிடையாது, எந்த புரிதலும் கிடையாது. அவங்க தேவை 10 சீட்டு. இது ஒரு அரசியல் தோல்வி தான். எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தேமுதிக அப்படிங்கிறத உணர்ந்தால் இது அரசியல் தோல்வி. கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டுச்சு? மண்டபத்தை இடிச்சார் இருந்தாலும் பொங்கி இருந்தார் விஜயகாந்த். இப்போ மண்டபம் இருக்குது, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். 10 வருஷம் கழிச்சு மண்டபத்தை இடிச்சது கட்சியில் கூட்டி வச்சு போகிறோம். என்னத்தை நீ அரசியல் பேசுகிறீங்க? இதை மக்கள் யோசிக்க ஆரம்பித்தானா ஒரு நிமிஷத்தில் யோசிக்க மாட்டேன். இவ்வளோ கேவலமானதோட அந்த அரசியல்னு யோசிப்பாங்க. தனிச்சு அதாவது நீ அடிப்படை ஆரம்பிக்கப்பட்ட நோக்கத்தையே புதைச்சிட்டு எங்கள் அண்ணன் ஸ்டாலின் தம்பி இதெல்லாம் சொல்லிட்டு போகலாம். 10 சீட்டு தானே சாம இருக்கணும். இல்லை, ஆனால் இவங்களுக்கே 10 சீட்டுன்னா கூட்டணி தொடர்ச்சியாக நின்று கடுமையாக உழைக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கெல்லாம் வந்து அவங்க இன்னுமே அதிகமாக தானே நான் கொடுக்குறோம் ரெப்ரசன்டேட்டிவ். இல்லை, எதுவும் நம்ம வந்து இப்போதைக்கு முன்கூட்டி எதுவும் சொல்ல முடியாது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள், பல்வேறு விஷயங்கள்லாம் அதில் கூட்டணியில் இருக்கும். குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன வெளியில் சொல்கிறாங்கன்னு ஒன்று இருக்கும், உள்ளுக்குள்ளே என்ன ஒரு குறைஞ்சபட்ச செயல் திட்டம் இருக்குன்னு தெரியாது, எல்லாம் எதுவும் தெரியாது. அதனால் விடுதலை சிறுத்தைக்கும் கண்ணியமான சீட்டு தான் கொடுப்பாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பாக ஒரு அவங்க கட்சி எதிர்பார்க்குற சீட்டு கொடுப்பாங்க. மாற்றியும் கம்மியாக கொடுப்பாங்க, மற்றபடி எல்லா கட்சிக்கும் பிரித்து கொடுக்கணும். ஆனால் தனிச்சு நிற்கிறதுக்கான சீட்டை திமுக அப்போதைக்கு வெளியில் அது இருக்காது. அதோட 10 சீட்டு கூட தான் வச்சு அவங்க எலெக்ஷன் நிற்பாங்க. ஏன்னா என்றைக்கு இருந்தாலும் இவங்க கூட்டணி வச்சு சேர்த்தா இங்கே பிரச்சனை. நம்ம தனிச்சு நிற்கிறது நமக்கு என்றைக்குமே லாபங்கிறத மைண்டில் வச்சு தான் எலெக்ஷனை பார்ப்பாங்க. அந்த திமுக எலெக்ஷன் வேலையே கூட்டணி வெற்றி பெறணும், திமுக ஜெயிக்கணும் தான் நிற்கும். அதுக்கப்புறம் கூட்டணி வெற்றி பெறணும். அதுதான். குறிப்பாக ஒரு சம்பவத்தை கேட்டு நான் நிகழ்ச்சியை நிறைவுபடுத்துகிறேன். நீங்கள் அண்மையில் பார்த்துருப்பீங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்ரீதர் அவர்கள் மற்றும் தாவேக்காவுடைய நாஞ்சில் சம்பத் ஐயா இவங்களாம் கலந்துக்கிட்ட ஒரு தனியார் வலையுள்ள நிகழ்ச்சியை வந்து எல்லாருமே வந்து பார்த்துருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தாபேதிகாவுடைய தோழர்கள் சில பேர் வந்து ஸ்ரீதர் அவர்கள் வந்து ஐயா பெரியார் இவர் அவர்கள் குறித்து பேசுகிற போது செருப்பை தூக்கி வீசின ஒரு காட்சியை பார்க்குறாங்க. அவர் தவறான கருத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த கருத்துக்காக இப்படி பண்ணுவீங்களாங்கிற கேள்வி தான் இப்போ எல்லாரும் மத்தியிலும் எழுந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியான இந்த போக்கு இது வந்து ஒரு வன்மமா, இது ரொம்ப ஒரு ரொம்ப தவறான ஒரு நோக்கத்தில் நகர்ந்துகிட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அரசியலில் மாற்றுக்கிறது இவங்க இப்போ தாபத்திக உள்ளவங்கலாம் அண்ணாதுரையும் கருணாநிதியும் பேசுகிறது பேச்சை கேட்டு என்ன படிப்பான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அண்ணாதுரையும் கருணாநிதி அவர்களும் பெரியார் வந்த பிறகு 15 வருஷம் அப்படி பேசுனாங்க. என்னென்னா அதெல்லாம் அவங்களே அழிச்சிட்டாங்க. அந்த பதிவுகளாக இருந்தால் இன்றைக்கி வந்து அண்ணன் பேசுனதெல்லாம் கிடையாது, இல்லை பெரியாரை வசப்படுறதுக்கு எந்த இது தேவை கிடையாது. அவங்க எழுதின கவிதைகளையும் அவங்க எழுதின கட்டுரைகளையும் பிரசவிச்சாலே போதும், பதில் சொல்ல முடியாது. அப்போ அவங்களாம் வந்து தூக்குமுடி செத்துருப்பாங்க. இவங்க இப்போ இந்த செருப்பு வீசலை பற்றி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப பெருசாலாம் பேச வேண்டியல. இது அவங்களோட அரசியல் தோல்வி. வேணால் புகழ்ந்துக்கலாம், அது செருப்பாக அடிச்சுட்டேன் பண்ணிட்டேன்ட்டு. பட் ஒன்றால் ஒரு கொள்கைக்கான ஒரு தலைவரான பெரியாரை அந்த கொள்கையாலேயே வீழ்த்த முடியாமல் செருப்படுத்தி அடிக்கிறது தான் போன்று வருது. அப்போ அது என்னத்தை நீங்கள் அரசியலை கற்றுட்டீங்க? நீங்கள் கொள்கையால் வீழ்த்த முடியலங்கும் போது அது தோல்வி. கொள்கையால் வீழ்த்த முடியவில்லை என்று உணர்ந்து விட்ட பிறகு தான் ஆயுதங்களை செருப்படுத்தி அடிக்கிறதுக்கு வேணும். இயலாமையின் உச்சம், ஆத்திரம், இயலாமையோட உச்சம், விரக்தி, அதான் சொல்ல முடியும். ரொம்ப எல்லாம் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பெருமையாக சொல்லி நான் செருப்பாக அடிச்சிட்டாரு, கத்தி எடுத்து குத்திட்டாரு, அடிச்சிட்டாரு, மண்டையோட எக்ஸ்ட்ரீமாக உன்னால் என்னால் பேச முடியல, என்னால் அதிகபட்சம் நான் உன்னை செருப்பாக அடிக்க போகிறேன், பட் நான் திருப்பி பேசி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. என்ன பண்ணுவீங்க? எத்தனை ஆயிரம் பேர் நீங்கள் ஒரு ஊரில் போய் செருப்பாக அடிக்க முடியும்? எத்தனை தொண்டர்கள் நீங்கள் வச்சுருக்கீங்களா? அவங்க எத்தனை தொண்டர் வச்சுருக்காங்க? எவ்வளோ நாள் நீங்கள் சிம்பிளாக சொல்கிறாங்க. இதெல்லாம் விரக்தியும் வெளிப்பாடு, அவ்வளோதான். மற்றபடி வந்து கொள்கையெல்லாம் கிடையாது. நீ கொள்கையால் வீழ்த்த முடியல, கொள்கை தலைவர் பெரியாரை வச்சு கொள்கையால் வீழ்த்தோன்னு சொல்லிட்டு ஏன் செருப்பை தூக்குறப்ப? செருப்பு தான் பெரியார் கொள்கையா? இல்லை, நாங்கள் பெரியார் கொள்கையால் வீழ்த்தோன்னு சொல்கிறீங்களே, செருப்பு அடிக்கணும், செருப்பு தான் பெரியார் கொள்கையா? அப்போ பெரியார் மேலே பார்ப்பனர் செருப்பு வீசும்போது இன்னொரு செருப்பையும் கொண்டு வான்னு சொன்னார். அதை புகழ்ந்தில நீ இன்னொரு செருப்பை விட்டு நாங்கள் எடுத்து வந்துடுறோம், அவ்வளோதானே. இதெல்லாம் விரக்தியின் வெளிப்பாடுங்க. இது கொஞ்சம் நாள் இன்னும் வேற ஒன்று எங்கே இல்லை, இது வந்து வளர்ற மாதிரி தான் தெரியுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்க இதுக்கப்புறம் பேசிப்பாரு, இன்னும் நான் வந்து அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னா அவங்க எவ்வளோ நாளைக்கு பண்ணுவாங்க?
எத்தனை நேரம் பேர் பண்ண முடியும் நீங்கள்? நீ லாஜிக்கே பேசணும். நம்ம இன்னும் சும்மா என்ன இது 1-to-1 மல்யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை பேர் போய் சண்டை போட்டு கிடப்பீங்க? எத்தனை கூட்டம் நடக்குது தமிழ்நாடு முழுக்க? அத்தனை கூட நீங்கள் ஆள் அனுப்பி ஒரு ஊர்லேயும் பேசுறதுக்கு கல் எடுத்துருப்பீங்களா? எவ்வளோ நாள் பண்ண முடியும்? ஏப்பா உன்னால் ஒன்றும் பண்ண முடியல, சும்மா சண்டை போட்டு போப்பான்றாங்க. 10 பேர் தூக்கி உள்ளே வச்சா யார் வருவா? கத்துற 10 பேர் தூக்கி உள்ளே வச்சா யார் வருவா? யாரும் வரமாட்டாங்க. காப்பேத்திக்கல பலாயிரம் பேர் ஜெயில் போய் வாழ்க்கையை விரக்தியில் விளிம்புக்கு போயிட்டாங்க. போராட்ட காலத்தில் போய் சிறையில் இருந்து குடும்பத்தை விட்டு எவ்வளோ பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு கேஸ் போட்டு உள்ளதுக்கு வைக்கிற சாதாரண மேட்டருங்க இது. இதை போய் பெரிய எல்லாம் பேசிட்டு வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சேனல்காரனே கம்ப்ளைண்ட் கொடுத்தா உள்ளே வச்சுட்டாங்க இல்லையா? நான் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கேன், நிகழ்ச்சியை வந்து கலாட்டம் பண்ணுறாங்க, இது செருப்பு வீசுறாங்கிறது ஒரு அஃபென்ஸ் தானே? அது உண்மைதான். பொது வெளியில் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் தானே. சட்டத்தின்படி தான் தூக்கி உள்ளே வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இதெல்லாம் இருக்குது கொள்கை. நீ கொள்கைனா கொள்கையை பேசு. நீ சண்டை பிறந்தா அடிச்சு நிற்க வேண்டியதுதான். வா பார்க்கலாம். மற்ற கட்சி தலைவர் நினைப்பாங்க, ஐயோ சும்மா இருங்க அப்படி பைத்தியம் பேசுகிறேன்னு பெரியாரிக்கு தான் திட்டுவாங்க மற்ற தலைவர்லாம். ஏன்னா அடி விழுந்தது அப்பயும் பெரியாரிய பேச்சாளர் பெரியார் சம்பத் ஐயாவோட முகத்தில் தான் மேலே தான். அப்புறம் அதுவே பெரியது தானே. அவர் என்ன நினைப்பார்? நாளைக்கு இதே விஜய்க்கு மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது வேற யாராச்சும் திட்டும்போது அவரை திருப்பி அவனைச்சும் விட்டுருவானே. இதெல்லாம் இது வந்து ஒரு சட்ட ரீதியாக அணுக வேண்டிய ஒரு பிரச்சனை. அது பார்க்கலாம், பொறுத்து பார்க்கலாம். தமிழ்நாடு அரசியல் எப்படி மாறுகிறது என்று எங்களுக்கு அவர் வருகை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. சந்திக்கலாம் அவர்களே. வணக்கம்.